நான் முக்கியமாக அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன். முக்கியமாக திங்கக்கிழமை உத்தியோகம் செய்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அன்பான வேண்டுகோள். வாரத்தில் முதல் கிழமை திங்கக்கிழமை உத்தியோகத்துக்கு போகிறவங்க 9 மணியோ 10 மணியோ எத்தனை மணி இருந்தாலும் அந்த திங்கக்கிழமை மட்டும் காலம்புரை 9 மணிக்கு வேலைக்கு போகிறீங்களா ஒரு 7 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆஃபீஸில் இருக்கிறது பாருங்கள். அதேமாதிரி 10 மணிக்கு வேலைக்கு போகிறீங்களா இருந்தாலும் ஒரு 7 நிமிஷம் முன்னாடி போய் திங்கக்கிழமை மட்டும் இருக்க முடியும். அன்போட வேண்டி கொள்கிறேன். அந்த திங்கக்கிழமை வார்த்தை முதல் நாளில் மட்டும் நீங்கள் ஒரு 7 நிமிஷம் முன்னாடி போய் ஒரு கடை திறக்கிறவங்களாக இருந்தாலும் ஒரு தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி உத்தியோகக்காரங்க யாராக இருந்தாலும் ஒரு 7 நிமிஷம் திங்கக்கிழமை மட்டும் போய் முதல் ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கை அந்த வாரம் பிற பிரகாசமாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், 2வது திங்கக்கிழமை புது துணி வாங்கக்கூடாது. திங்கக்கிழமை புது துணி வாங்கினா தீப்படுன்னு சொல்லுவாங்க. அதேமாரி சனிக்கிழமையும் புது துணி வாங்கி அணியக்கூடாது. சனிக்கிழமை புது துணி வாங்கி அணிஞ்சால் கெட்ட செய்தி வரும், சாவு செய்தி வரும்னு சொல்லுவாங்க. ஆகவே 2 நாள்லேயும் புது துணி அணிகிறத அவாய்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் அப்படி புது துணி வாங்கணும் இல்லை சனிக்கிழமையும் திங்கக்கிழமையாக தான் பர்த்டே வெட்டிங் டே வந்தாலும் நீங்கள் வியாழக்கிழமை அன்னைக்கு போய் உங்களுக்கு பிடிச்சமான நிறத்தை வாங்கி கலரை டிசைனை வாங்கி அப்போவே பிரித்து பார்த்துட்டு போட்டுட்டு உங்கள் ஃபங்க்ஷன் அன்றைக்கி கொண்டாடுங்க. இது சிறப்பாக இருக்கும். இன்னொரு 2 விஷயம், இன்றைக்கி 30/9/2024 சோமவார பிரதோஷம். சோமவார பிரதோஷம் ஃபேமஸ்ஸு. பிரதோஷம்னாவே ஃபேமஸ்ஸு. அதில் சோமவார பிரதோஷம்னா அதை விட ஃபேமஸ்ஸு. சனிக்கிழமை பிரதோஷம்னா அதை விட ஃபேமஸ்ஸு. ஒன்றுக்கு ஒவ்வொரு பிரதோஷம் பார்த்தா அதுக்கான யோகங்கள் இருக்குது. 1 வாரம் பார்த்தா 1, 10 வாரம் பார்த்தா 100 வாரம் பார்த்தா 1008 வாரம் பார்த்தா சனி பிரதோஷத்துக்கு ஒரு மகத்துவம். அதே சோமவார பிரதோஷத்தை பார்த்தா அதுக்கு ஒரு பெரிய மகத்துவம். ஒன்று அஸ்வமேத யாகம் செஞ்சதுக்கான பலனை கிடைக்கணும்னு கூட சொல்கிறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் கூட பிரிண்ட் கொடுக்குறேன். இன்னொரு விஷயம், பிரதோஷத்தன்னைக்கு கல்யாணம் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. வீடு கிரக பிரவேசம் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்காக தான் திங்கட்கிழமை என்ன முக்கியமோ வாழ்க்கையுடைய நாளை புரட்டி போட போகுது. அதே சமயத்தில் 2 விதமான என்ன சொன்னால், வீடு கிரக பிரவேசம் பண்ணாதீங்க, கல்யாணம் பண்ணாதீங்க, அதை கடை திறப்பு விழா பண்ணாதீங்க. இதுமாரி பொது விஷயங்களெல்லாம் பிரதோஷத்தை அன்னைக்கு செஞ்சிடாதீங்க. ஏன் நான் திருப்பி சொல்லணுட்டா, பிரதோஷம் என்பது சிவபெருமான் விஷத்தை உண்ட தினம். சிவபெருமானே விஷத்தை சாப்பிட்டுக்கான்னு சொன்னால் நம்மளாம் எந்த மாத்திரமும் இருக்காத உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், வாழ்த்துக்கள்.